இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மாலத்தீவு லட்சத்தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு லட்சத்தீவில் வந்து பிளாட் அமைப்பினர் வந்து மாலேக்குள்ளே, மால்டீவ்ஸுடைய கேபிட்டல் சிட்டி மாலேக்குள்ளே போய் பேராஷூட்லேருந்து குதித்து இரவோடு இரவாக மாலேவை கேப்சர் பண்ணி அந்த அரசை தன்னுடைய சொத்தாக அபகரிக்க முயற்சித்த பொழுது இந்தியாவிலிருந்து நம்ம ஆர்மி ஃபோர்ஸ் அனுப்பி அதை ரெடி பண்ணி திரும்ப மாலத்தீவு கொடுத்தோம். அன்றிலிருந்து நமக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, இந்தியன் மிலிட்டரியினுடைய கண்டிஜென்ட் ஃபோர்ஸ் மாலத்தீவில் இருப்பாங்க எப்பொழுதுமே மாலத்தீவினுடைய பாதுகாப்புக்காக. மாலத்தீவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்மகிட்ட அஜித் தோவல் இருக்கிற மாதிரி மாலத்தீவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவிலிருந்து போவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மாலத்தீவினுடைய என்எஸ்ஏவாக இருப்பாங்க. இது பல ஆண்டு கால ஒப்பந்தம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். குறிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய மாலத்தீவினுடைய அதிபர் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவே நோ இந்தியா, ஆன்டி இந்தியா, நோ ஃபோர்ஸ் அப்படின்னு டிஷர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணவர். ஸோ எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவுடன் என்ன சொன்னாங்க, மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி நீங்கள் வாபஸ் வாங்கிக்கணும், என்எஸ்ஏவை திரும்ப கூப்பிட்டுக்கணும், மாலத்தீவுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மாலத்தீவினுடைய அதிபர் முதல் விசிட் இந்தியாவுக்கு வருவாங்க. ஆனால் இந்த அதிபர் முதல் விசிட்டு டர்க்கிக்கு போனார். ரெண்டாவது விசிட் இப்போ சைனாவில் இருக்காங்க. நேற்று காலை சைனாக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி சைனாவில் மாலத்தீவினுடைய அதிபர் இருக்காங்க. இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி சைனா நேற்று ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இல்லை இந்தியா வந்து இதை குறுகிய மனப்பான்மையில் பார்க்கக்கூடாது, இந்தியா வந்து பரந்த மனப்பான்மையில் பார்க்கணும். இது ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் தான். ரெண்டாவது, மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்கிறாங்க. 12 லட்சம் சுற்றுலா பயணிகள், அதில் 25% இந்தியர்கள். அப்போனா 3 லட்சம் பேர் நாம் அனுப்புகிறோம். 3 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து போகிறாங்க. அப்படின்னா மாலத்தீவினுடைய 4/1 பங்கு டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது. நம்ம இந்தியர்கள் நாம் கொடுக்குறோம். ஆனால் லக்ஷ்வதீப்புக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் 25,000. நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. லக்ஷ்வதீப்பில் அகாட்டி ஏர்போர்ட் இருக்குது, மாலத்தீவில் மாலே ஏர்போர்ட் இருக்குது. லக்ஷ்வதீப்புக்கு 25,000 இந்தியர்கள் போகிறாங்க, மாலத்தீவுக்கு 3 லட்சம் பேர் போகிறாங்க. பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சுட்டு, திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேராக பிரதமர் அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு ஸ்நார்க்கலிங், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரதமரே காமிச்சாங்க, எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு. அதன் பிறகு மாலத்தீவினுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற எம்பி ஒருவர், 3 பேர் ட்வீட் போடுறாங்க. எத்தனை நண்பர்கள் அந்த ட்வீட்டை படிச்சிங்கன்னு தெரில. நீங்கள் கனவுல நினைச்சாலும் மாலத்தீவை நோக்கி இந்தியா வர முடியாது. நீங்கள்லாம் பொது வெளியில் நீங்கள்லாம் இயற்கை உபதைக்கு போகிறவங்க, நீங்கள் இந்தியன்ஸ்னால் அன்க்ளீன், மாலத்தீவு பக்கம் வந்துடாதீங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் போட்ட ட்வீட். ரெண்டாவது சிட்டிங் மினிஸ்டர் ட்வீட் போடுறார், இந்தியாவில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஸ்மெல் அடிக்கும், மாலத்தீவில் பாருங்கள் எந்த ஹோட்டல்லையும் ஸ்மெல் அடிக்காது. அப்போ நீங்கள்லாம் மாலத்தீவை முந்திரலான்னு கனவுல கூட யோசிக்காதீங்க. ஆனால் இந்தியாவில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாலத்தீவு மக்கள் தொகையை விட அதிகம். அதான் புரிஞ்சுக்கணும். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிசிஎஸ்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் இஸ் மோர் தென் தி பாப்புலேஷன் ஆஃப் மால்டிவ்ஸ். அந்தமான் நிக்கோபாரை பற்றி நான் பேசவே விரும்புகிறேன். நம்ம அந்தமான் நிக்கோபார் எடுத்துட்டோம்னா மாலத்தீவு வந்து தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி. அதனால் இன்னைக்கு இந்திய மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஈஸ் மை ட்ரிப் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இனி மாலத்தீவு, ஈஸ் மை ட்ரிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் நம்பர் 2 புக்கிங் வெப்சைட். நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். புதுசாக மாலத்தீவுக்கு எந்த விதமான ஆர்டர் நாங்கள் எடுக்க போகிறதில்ல. யாரும் போகாதீங்க. சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச் சிந்தூர்கர்லேருந்து நம்ம அங்கே போவோம், எதுக்கு மாலத்தீவு போகணும். உடனே மாலத்தீவு அரசு பேனிக் ஆகுது. 2 அமைச்சர்களையும் பாராளுமன்ற எம்பி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நாம் மாலத்தீவனுடைய அம்பாசிடர் எம்இஏ கூப்பிட்றோம், நம்ம டிமார்ச்சே பண்ணுறோம், நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு முக்கியமான குளோபல் பிளேயர், வெரி இம்பார்ட்டன்ட் குளோபல் பிளேயர். எந்த நாடுகளும் கூட இந்தியாவை சாதாரணமாக இப்போ எடை போட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு க்ளவுட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருக்குது. மோடி அவர்கள் வந்த பிறகு மாலத்தீவு நமக்கு நெருங்கிய ஒரு நாடு, நெருக்கமான உறவு வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி மாலத்தீவினுடைய அப்போசிஷன் பார்ட்டி, இதுவரை யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மாலத்தீவு அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. அவங்களாம் இந்தியா சப்போர்ட். எப்படி நீங்கள் மோடியை பற்றி தப்பாக பேசலாம், எப்படி நீங்கள் இந்தியாவை பற்றி தப்பாக பேசலாம். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இருக்குது. மற்றபடி மற்றவங்க நினைக்கிற மாதிரி மாலத்தீவுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சிறிய ஒரு நாடு. அதற்கு இந்தியாவினுடைய உதவி தேவைப்படுது. நாம் எதுவுமே செய்யலை.
உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்தியாவினுடைய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. ஏர்போர்ட் டெர்மினல் கட்ட ஆரம்பித்த பிறகு கான்ட்ராக்ட் ஒரு சைனீஸ் கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ லாங் ஸ்டோரி பின்னாடி இருக்குங்கன்னா, பட் இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே இப்போ ட்வீட் போடுறாங்க, எல்லோரும் என்னுடைய நாட்டை அவமானப்படுத்திட்டேன், நான் மாலத்தீவுக்கு வரமாட்டேன். யாரோ சொன்னாங்களே, ஈஸ்ட் பை ட்ரிப்பில் லக்ஷ்வதீப்பினுடைய கூகுள் சர்ச் மட்டுமே 3400% அதிகமாக இருக்குது. பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு 3400% மக்கள் கூகுள் பண்ணி லக்ஷ்வதீப் பற்றி தெரியலாம். ஸோ நாம் இதை பெருமை பண்ணோம்னா, எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர், நம்முடைய நாடு இன்றைக்கி குளோபல் ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.